ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ஒரு சிம்பிள் டேஸ்டியான சாஃப்டான இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1/2 கப் பொடிச்ச வெல்லம், அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த வெல்லத்தை ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகுபதம்லாம் எதுவும் கிடையாது, வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை அப்படியே வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா கடாயை ஒரு முறை நல்லா கழுவிட்டு நம்ம வடிகட்டின வெள்ளை தண்ணியை அதே கடாயில் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ இது கூட ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இது இனிப்புங்கிறதுனால ஒரு துளி உப்பு சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கொதித்து வரும்போது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பியல் இல்லை வெள்ளை எல்லை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. அதாவது நல்லா படப்படன்னு பொரியிற வரைக்கும் வறுத்துட்டு சேர்த்துக்கணும். இது வேண்டான்னு நினச்சிங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை கூட நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இது கூட 1 கப் அளவு இடியப்ப மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு நீங்கள் சேர்த்துக்கலாம். மாவை நீங்கள் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு மாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா மாவு உடனே திக்காயிடும். இப்போ இது கூட ஒரு ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இது இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். உங்களோட கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து உருட்டினீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக உருட்ட வரும். மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம கொழுக்கட்டையை பிடிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட கையை நல்லா நெய் தடவிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஆயில் கூட நீங்கள் தடவிக்கலாம். தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் கொழுக்கட்டை வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டி லைட்டாக அழுத்தி பிடிச்சிங்கன்னா பர்ஃபெக்டான பிடி கொழுக்கட்டை ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சு எடுத்துக்கலாம். இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா சூடுபடுத்திக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டை பிளேட்டை அப்படியே உள்ளே வச்சிடலாம். இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு கொழுக்கட்டை மேலே எல்லாமே நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இப்படி இருந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி.